அவங்கவங்க விருப்பம் தான். அவங்கவங்கள கடவுள் படைப்பில எல்லாருமே தனித்துவத்தோட இருக்கிற ஆட்கள். அவங்க மனசுல என்ன இறங்குதோ அது அவங்க அது மக்களுக்கு நல்லதா மாறணுன்றது தான் கடைசியா. அது நல்லதா மாறும்னு நம்ம நம்புவோம். வெளிநாட்டு சம்பந்தமான படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ வெளிநாட்டு சம்பந்தமான படங்கள் வருவது வந்து மிகவும் குறைந்திருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்ல வந்துட்டே தான் இருக்கு. லப்பர் பந்து வந்துச்சு, ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டு அது சின்ன பட்ஜெட்ல இருக்கிறதுனால வந்து பெருசா போய் ரீச் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்தால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போது சேட்டலைட்டாக இருக்கட்டும், டிஜிட்டலாக இருக்கட்டும். சேட்டலைட், டிஜிட்டல் வந்து பெரிய படங்கள் தான் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. லப்பர் பந்து நல்லா போச்சு, அதனால கொஞ்சம் அது ஜனங்க அதை கொண்டாடினதால் அந்த படம் சேட்டலைட்டும் டிஜிட்டலும் எடுத்துச்சு. வச்ச தங்க குடும்பம் அந்த பாட்டை வச்சா தான் படத்தை ஹிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பாட்டு முழுமை அடைங்கிறது வந்து நாங்கள் கேட்டால் வந்து எனக்கு வந்து அவங்க இல்லை, இந்த விஷயம் எனக்கு தெரியல. ஆனால் கங்கை மரன் சாருக்கு நம்ம ரொம்ப தேங்க் பண்ணுறோம். இளையராஜா சார் நேரில் போய் பார்த்து தேங்க் பண்ணோம். அண்டு இந்த ரைட்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அப்படி கிடையாது. மியூசிக் போட்டவங்களுக்கு எப்போவுமே அது போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒன்று வந்திருக்கு. அதை நம்ம எப்பவுமே ஆனர் பண்ணி தான் ஆகணும். ராஜா சார் கேட்குறது வந்து தார்மீகமாகவும் தர்மமாகவும் ரொம்ப கரெக்டான விஷயம் தான். அதை அவர் கேட்காமையே நம்ம தரணும். அது கேட்குற மாதிரி வச்சுக்க கூடாது. விஜயகாந்த், சரத்குமார் உள்ளிட்ட நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்து பெரும்புலியாக மாறுறது விஜயகாந்த் தான். எதிர்கட்சி தலைவர் வரையும் வந்து இப்போ அரசியல் விஜயகாந்த் இல்லை. இப்போ விஜய் வந்திருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் வந்து விஜய் வந்து தாக்கு பிடிப்பார்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் நம்ம எல்லாருமே வாழ்த்தணும்ல. இப்போ நடிகை யாருன்னா புதுசாக வராங்கன்னா நம்ம சைட்லேருந்து வாழ்த்து தான் செய்யணும். அரசியலுக்கு வந்தாலும் இருக்கிறவங்க வாழ்த்து தான் செய்வாங்க. அது ஜனங்க முடிவு பண்ணுவாங்க. அது அந்த நேரத்தில் நடக்கும். பட் எல்லாருக்குமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாரும் எல்லாமே பண்ணலாம்ல. காற்றும் மழையும் வெயிலும் எல்லாருக்காக தான். அது யாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. இயற்கை யாரை எங்கே எடுத்துகிட்டு வர்றதுன்னு கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். நமக்கு அது எனக்கு வந்து தினேஷ் எங்கள் அப்பா அம்மா வைத்த பேர் அது. ஆமாம், அது பெரிய பிளஸ்டு தான். ஏன்னா சினிமாவில் எந்த பேரில் வராங்களோ அதோட தான் அது மாறின ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். கெத்து தினேஷாக மாறினது. அட்டகத்திலேயே அந்த அன்பு இருந்துச்சு. கெத்துன்னு வந்ததுக்கப்புறம் இன்னும் அந்த அன்பு அதிகமாகிருக்கு. எனக்கு வந்து என்னை சந்தோஷமாக அவங்க தினேஷ்னு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேரில் கூப்பிட்டாலே சந்தோஷம் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கெத்து ரொம்ப சந்தோஷம். அட்டகத்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார், இப்போ அடுத்த ப்ரோக்ராமுக்கே நம்ம எப்படி போவோம் என்னன்றது நமக்கு தெரியாது. நம்ம அடுத்த தெரியல. எனக்கு வந்து அமைதியான ஒரு வாழ்க்கை, தோட்டத்தோட விவசாயம் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். யாரும் வந்து நம்மளையும் திட்டக்கூடாது, நம்மளும் யாரையும் திட்டக்கூடாது.